அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன். அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி மாத பலனை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம். புத்தாண்டு பலனுக்கு அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலன்ல. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன். தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க, ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ் மாதமா இருக்கட்டும், இல்லை ஆங்கில மாதமா இருக்கட்டும், எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எல்லா பலனும் பாருங்க, ஒரு பொது பலன் தான் பாக்குறீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துக்கங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு. நான் எல்லா வீடியோலும் சொல்றதான் ஒரு பொது பலனாக பாருங்க. இப்ப இந்த அம்மன் அருள் டிவில வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாசத்துல விசேஷங்கள் என்ன, விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க. இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது. இதுக்கு மாதிரி தட்சிணாயன காலம் நடந்துச்சு. இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்தெல்லாம் துவங்கக்கூடிய நாள். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த மாசத்துல பாருங்க, மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்திலையுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் 4 மணிக்கு, விடிய காலையில் 4 மணிக்குல எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும். ஏன்னா இது தேவர்களுக்கு அதாவது தூங்கி எழும்பக்கூடிய நாள்கள் தான். அதனாலதான் இதுக்கு பேரு திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க. தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க. அதனாலதான் 4 மணிக்கு எல்லா கோவில்லையுமே சிறப்பாக பூஜைகள், தேவாரம், திருவாசகம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே. மெயினா சிவன் ஸ்தலத்துல பாருங்க, 6 ருத்ரா தரிசனம் ஒண்ணு இருக்கு. மார்கழி மாசம் 11ஆம் தேதி தான். இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள், திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே. இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது. தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அனைவருமே இந்த 6 ருத்ரா தரிசனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம். திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள், பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அது மட்டும் இல்லைங்க, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாளும் வாங்க. பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல. நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே 4 மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணணும். எல்லாருமே 4 மணிக்கு விடிய காலம் எல்லாமே இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க. எல்லாம் அல்ல இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. பொதுவாக கடகத்துடைய பொதுவான குணம் எடுத்துப்போனா எதுவுமே தாய் உள்ள குணம் உள்ளவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரா தான். ஏன்னா இது 4வது ராசிங்க. எதுலவே 4ங்கிறது என்ன, இவருடைய சுகம், வீடு, இடம், பூமி, சுகம், ஆசை நிறைய உள்ள ராசி இந்த கடகராசி. நல்ல ஒழுக்கமான குணம் இருக்கும். பொதுவாக இந்த கடகத்துல பிறந்துட்டா நல்ல ஒழுக்கமான குணம் உடைஞ்சவங்க அப்படின்னு கடகராசியை சொல்லுவாங்க. இவங்களை பத்தி நீங்க எதுவெல்லாம் பேசுங்களேன், பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசியுடைய குணம் என்ன, இவங்களுடைய இலக்கை நோக்கி அந்த விடயத்தை அடைஞ்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிக்கு எப்போதுமே உண்டு. அதனாலதான் தாய் உள்ள குணம் உள்ளவங்க கடகராசிக்காரங்க. அன்பை நிறைய வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க. எதுலையுமே பாருங்க நல்ல கற்பனை சிந்தனை பயங்கரமா இருக்கும். கடகத்துல பார்த்துட்டாவே நிறைய திங்க் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி யாரும் கற்பனைவாதி யாருமே இருக்க முடியாது கடகத்துல பார்த்தவங்க. நல்ல சிந்தனை ஆற்றல் உள்ளவங்க கடகராசி, கடகலக்கணம் 2க்குமே பொருந்துங்க. குடும்பத்தை இவர் தான் தாய் மாதிரி இருந்து சுமப்பார். இவரை பத்தி எது பேசினாலும் சரி, மனசுல எது பேசினாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டார். இவர் பாட்டு போய்கிட்டே இருப்பார். நீ என்ன வேணா சொல்லு,
என்னுடைய விஷயம் நான் என்னுடைய காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். வாழ்க்கையை குடும்பத்தை வந்து இவருடைய ஃபேமிலிக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய நபர் யாருன்னா கடகராசி கடகலக்கணக்காரர் தான். அன்பு காட்டக்கூடிய நபர்கள், நல்ல சிந்தனை ஆற்றல் பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. அப்படிப்பட்ட கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? மார்கழி மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். இல்லை கடைசியை மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாசம் உள்ள கிரக கோள்கள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, ஒரு ராசில இருந்து 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில. அடுத்து 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விச்சக ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அடுத்து 6ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க தனுசு ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு, அதாவது கும்ப ராசியில. அடுத்து ராகு பகவான் 9ஆம் பாவத்துல, அதாவது மீன ராசியில. 10ஆம் பாவத்துல மேஷராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுல 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மார்கழி மாசம் கரெக்டாக 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான், அதாவது துலாராசியில் உள்ள சுக்கிர பகவான் விருச்சக ராசியில வந்து சஞ்சாரம் செய்வார். கரெக்டாக மார்கழி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம். 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்துக்கு தனுசு ராசியை சஞ்சாரம் செய்வார். இந்த 2 கிரக பயிற்சி மட்டும் தான் இந்த மாசத்துல. இந்த மாதம் எல்லாமே பாருங்க, என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு நிறைய பேர், எனக்கு கடகராசிக்காரங்க நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றதே கடகராசிக்காரங்க மட்டும்தாங்க. நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க கடகராசிக்காரங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது கடகராசிக்காரங்க தான். அது இல்லாம அவங்க உறவினர் பட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. என்கிட்ட கால் பண்ணி சொன்னவங்க பல பேர், உங்களுடைய சேனல் நிறைய பேர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கடகராசிக்காரர் தான். ஏன்னா நம்முடைய இறை பயணம், நம்முடைய இறை சிந்தனை குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. குறைஞ்ச நாள்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இவளுடைய சப்போர்ட் எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான். அது மட்டும் இல்லாமல் கடகராசி என்பது எனக்கு நிறைய ஜாதகம் அனைவரும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஜாதகம், குடும்ப ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவீஸ்வரத்திலிருந்து தான் என்னுடைய வாக்குப்பளித்து தான் நான் கொடுப்பேன். இப்போ இந்த கடகத்துக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்கழி மாதம் ஒரு பொன்னான ஒரு மாதம். உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? நிறைய பேர் அந்த ஒரு அச்ச உணர்வு நிறைய, நான் எல்லா வீடியோவும் சொல்றது என்னன்னா பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதை கம்பேர் பண்ணுங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். தசாபதியை கம்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் நான் சொல்ற விஷயம் இதுதான். ஏன்னா உங்களுக்கு தசாபதி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபதி நடக்கும். இப்போ இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசாபதி நடக்கும். அந்த தசாபுத்தி கிரகம் நல்லா மெயினா திசையை விட்டுருங்க, புத்தினா தான் நல்லா இருக்காரான்னு பாருங்க. எந்த பாவத்துல இருந்து அவர் தசாபுத்தியை நடத்துறாரு, புத்திநாதன் எங்கேருந்து நடத்துறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு பார்க்கணும். இப்போ நீ ஒரு ஜாதகம் பார்க்கணும் சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும்ப்பா, இந்த வயசுல இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது எதை வச்சு சொல்றாங்க? நம்முடைய தசா புத்தியை வச்சு சொல்றாங்க. அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம், ஜாதகத்துல பிறப்பு ஜாதக தசா புத்தி மெயினான ஒரு விஷயம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை பாருங்க சொல்லி நம்ம எல்லா வீடியோ கொடுக்குறோம். இப்ப என்னை பொறுத்தவரையும் கடகராசி அஷ்டம சனி, இதுதான் நிறைய பேருக்கு ஒரு, இந்த சனி பயிற்சி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த அஷ்டம சனியை பத்தி பயந்து இருந்தாங்க. அதுக்கு நான் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சனி பகவான் பாதிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லவே முடியாதுங்க. ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும். பலவீனத்தை பார்க்காதீங்க, யோகமும் இருக்கு அதுல. எல்லாரும் சனிக்கிரகம் வந்து பாவ கிரகம் அப்படிங்கிறாங்க, அப்படின்னா கிடையாது. நம்முடைய கர்மவினை எடுத்து சொல்றதே சனி பகவான் தான். ஏன் உங்களுக்கு மனைவியை கொடுக்கறதே சனி பகவான் தான். அவர் கெட்டவரா? கெட்டவரும் சொல்லவே கூடாது. நம்முடைய விதிக்கு ஏத்தாப்புல அவர் பலனை கொடுப்பாரு, அவ்வளவுதான். நம்ம என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், போன ஜென்மத்துல என்னமா பிறந்தோம், இப்ப என்ன ஜென்மத்துல இந்த என்ன கர்மவினையை பார்க்கறோம், அதுக்கு ஏத்தாப்புல பலனை கொடுப்பாரு. அஷ்டம சனி ஒரு சில பேர் பாதிக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஒரு சில பேர் கண்டிப்பா சனி பகவான் சரியா இல்லைன்னா
வம்பு வழக்கு வாண்டடா போய் பிரச்சனைல மாட்டிக்கிறது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன் உடம்புறஞ்ச ஏன் திடீர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமே நிறைய பேருக்கு கடகராசிக்காரங்க. இதெல்லாம் உண்டு. ஒரு சில பேர் விதிஜாதம் சரியா இல்லைன்னா கீழே விழுந்தோட எழுந்திருப்பார் வண்டி வாகனத்துல. நிறைய விஷயம் நடந்திருக்கும். இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்த்துருப்பாரு. என் மனைவி கிட்ட சரியா இருக்குன்னு கேட்டு பாருங்க. மனைவி வாழ்க்கை, திருமண வாழ்க்கையே நிறைய பேருக்கு ஒரு தடைகள் தானே. திருமண வாழ்க்கை, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை, வேலை உத்தியோகம் சரியா இருக்குமா, செப்டம்பர் சரியா இல்லை. ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி போட்டிருந்தேன். நிறைய பேர் கடகராசிக்காரங்க நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வேலை உத்தியோகம் சரியா இல்லைங்க. வேலை உத்தியோகமா இருக்கட்டும், தந்தையுடைய உடலா இருக்கட்டும், பூர்வீக சொத்தா இருக்கட்டும், பூர்வீக வீடா இருக்கட்டும், எதுலையாச்சும் ஒரு வில்லங்க இல்லாம இருக்க மாட்டாங்களே கடகராசிக்காரங்க. விதி ஜாதகம் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு சில பேருக்கு பலவீனத்தை பார்த்துருப்பாங்க. நான் எல்லாத்துலேயும் பலவீனத்தையும் தான் உங்களுக்கு சொல்றேன், பாதிப்பையும் சொல்றேன், பலவீனத்தையும் உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லா வீடியும் நான் சொல்ற விஷயம்தான். அப்ப இனிமேல் இந்த வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் தசாபதியை பார்க்கணும்ல. தசாபதியை பார்த்துட்டு இந்த பலன் எடுக்க துல்லியமா இருக்கும். எதனால நல்லா இருக்கும்? நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 5ஆம் பாவத்துல இருக்கு பாருங்க. சுக்கிரன் 5ஆம் பாவத்துல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்க, இந்த ராகுகதி பயிற்சி சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் தான். என்னை பொறுத்தவரை அக்டோபர் 30க்கு அப்புறம் ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்குங்கிற அமைப்பு வருது. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய இந்த 10ல் குரு இருந்தது நிறைய பேருக்கு பதவி, உடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை விரயம் பண்ணியிருக்கும். நிறைய பேருக்கு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமே அந்த தாக்கங்கள் இருக்காது. ஏன்னா குரு பவன், சனி பவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. இனிமே இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையணும். ஆக்சுவலா எனக்கு பொறுத்தவரைக்கும் குறைஞ்சிருக்கும். குறையக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு. அப்ப இந்த நேரத்துல பாருங்க, உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரை இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு. 5ல் சுக்கிரன் நல்ல ஒரு பலம். 5லேருந்து 11ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அதை விட மிகப்பெரிய பலம். இதை விட என்னன்னா உங்களுக்கு கடகராசிக்கு பாருங்க, இது ஒரு விபரீத ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரமா அமைக்குது. 3க்கும் 12 கூடிய யாருன்னா புதன் தான். வக்ரமாயி 6ஆம் இடத்துல இருக்காரு. நான் பொதுவா எல்லா வீடியோல சொல்றதான், ஒரு 6, 8, 12க்குள்ள கிரகம் போயிட்டு நின்ன பாவத்துல வக்ரமாயிருச்சு, அது உச்ச பலன் செஞ்சிடும். அப்போ உச்சமான ஒரு பலன் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது இந்த கடகராசிக்காரங்க உச்சமான ஒரு விஷயம் நடக்க போகுது. எது சம்பந்தமாக? இடம் சம்பந்தமா நடக்க போகுது. இடத்துல பூமியில யாரெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைகிறீங்களோ, உங்க பக்கம் இந்த மார்கழி மாசம் தீர்ப்பு உண்டு. உங்க பக்கம் சாதகம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் போகாத அனைவருமே வெளிநாடு வெளியூர் போக போறீங்க. இது டெஃபினட்டா 100% நடந்துடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாங்கிறதுக்கு இந்த கடகத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரபகம் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க. கண்டிப்பாக ஏன் வெளிநாடு வெளியூர் போனா அவர் சனியுடைய கால்களை கண்டிப்பா அனுசரிச்சதை போயிடுவார். அப்ப வெளிநாடு வெளியூர் போக போறீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்து வருமான அதிபதி பாருங்க, மேக்சிமம் சூரிய பகவான் பூராடம் பிளஸ் உத்திராடத்துல போவார். பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய சாரத்துலங்க. 5ஆம் இடத்து உங்க 6ஆம் இடத்துல சூரிய இருக்கிறாப்புல இருக்கும். ஆனா அவர் செய்யக்கூடிய 5ஆம் பாகத்து வேலையை லாபஸ்தானத்தை செய்ய போறாரு. அப்ப இடத்து மூலமாக லாபத்தை கொடுக்க போறாரு. தொழில் மூலமாக லாபத்தை. இப்போ தொழில்லாம் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் கடன் வாங்கியாச்சும் நீங்க தொழில் பண்ணுவீங்க. யாரெல்லாம் தொழில் கிரகம் நல்லா இருக்கு, இப்போ தொழில் சூப்பரா இருக்கும். நிரந்தரமான வேலை ஜாப் இப்ப கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு வருமானம் போய் வேலையில உட்காருது. 6ஆம் பாகம் வேலை உத்தியோகம் தான். இதுல என்னன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு டாப்ல கொண்டு போகுது. குருவுடைய வீட்டுல செவ்வாய் பகவானுடைய வீட்டுல இந்த குரு பகவான் எப்ப மார்கழி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா ஒரு பலமா இருக்கு பாருங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருக்கும். தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா அமையணும். அப்ப புதுசா தொழில் பண்றவங்க அஷ்டம சனி வந்துச்சுன்னு பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு தொழிலுக்குடைய திசா புத்தி வந்துட்டு அப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிரந்தரமா வேலை கிடைக்கும். வேலையில பிரச்சனை தான் சரியாகும். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமா அமைச்சு கொடுத்துருவார். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைச்சிடும். வருமானம் திருப்திகரமா இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காதுங்க. என்னை பொறுத்த மார்கழி மாசம் ஒரு சூப்பரான ஒரு நேரம் உங்களுக்கு. அடுத்த திருமண பேச்சு நிறைய பேருக்கு பேசிட்டே இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில நடந்திருக்காது. இப்ப திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனை சரியாகும். திருமண வாழ்க்கை, காதல் திருமணம் சூப்பரா இருக்கும். திருமணத்தில் உள்ள பிரச்சனையும் சரியா உங்களுக்கு அனுகூலமா அமைது வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் கரெக்டா உங்களுக்கு அனுசரத்துல போவார். அனுசத்துல போயிட்டாருன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு சாரத்தெல்லாம் போறாரு. அப்ப திருமண வாழ்க்கையை காதல் திருமணத்தை சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. 2வது திருமணம் உங்களுக்கு சாகதமா வருது வாய்ப்பு இருக்கு. குழந்தை பக்கம் நிறைய பேர் கிடைச்சிடும். கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். உணவு சம்மந்த தொழில், கமிஷன் தொழில், வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாம் பாருங்க. வெளிநாடு வேலை போகலாம் பாருங்க. திடீர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும். நல்ல ஒரு மாற்றத்துக்கு போகும். ஏன்னா உடல் பிரச்சனை இனிமேல் குறையுங்க. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உடல் பிரச்சனை குறைஞ்சு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகி உங்களை பக்கம் வெற்றி உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு.
வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் அதிகமாக அமைச்சு கொடுக்குற. அரசியல் தொடர்பு பாருங்க நல்ல ஒரு அனுகூலம், கண்டிப்பா எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைச்சிடும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு என்ற ஜாதகம் இருக்கு. இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுகிறேன். நிறைய பேருக்கு 100% கடகராசியில பிறந்த அனைவருக்குமே இந்த 8ஆம் இடத்து சனியும் சரி, 5ஆம் இடத்து சுக்கிரன் சரி, 11ஆம் இடத்து சுக்கிரன் பார்க்கறதா இங்கே லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி பணத்தை போட்டு அதிலே வரையம் பண்ணாமல் ஜாதக பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உண்டு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன், ஒரே கம்பெனில வேலை ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைச்சுக்கணும். மெயினா பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றி கிடைச்சிடும். பெண் தாய்மார்களுக்கு நிறைய ஒரு அனுகூலமா அமையக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாத பலன். எல்லா கமிஷன் பேசுறேன். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் சூப்பரா இருக்கும், எலக்ட்ரிக்கல் நல்லா இருக்கும். மெயினா நடிகர், அதாவது இந்த கலை ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்கல்ல, இந்த போட்டோ லைன், ஸ்டுடியோ லைன், கலை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த கடகராசியில இருப்பீங்க. இவங்களுக்கும் பாருங்க டாப்பா கொண்டு போயிடுவார். அப்ப சினி ஃபீல்ட்னா பாருங்க சூப்பரா ஒரு வெற்றிகரமான ஒரு நேரமாக அமைச்சு கொடுப்பார். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். பொதுவாக வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் போதும் எதுவுமே பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான சிந்தனை, அனுசரிச்சு போற சிந்தனை எல்லாமே இவங்கள்ட்ட அவசரப்பட மாட்டாங்க. எதுலையுமே ஒரு நிதானிச்சு ஒரு செயலை ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு போகக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை எப்போதுமே தனம், லாபம், வருமானம். ஏன்னா புனர்பூசம் குருவுடைய சாரம் இல்லையா, குருவுடைய நட்சத்திரம் இல்லையா. 4 பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நிறைய பேர் இந்த கல்வி நிறுவனம், வேலை உத்தியோகம் நிறைய பேர் பார்ப்பாங்க. நகை கடை சம்பந்தமா வேலை பார்க்குறவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல இனிமேல் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலை உத்தியோகம் நிரந்தரமா இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் பிரச்சனை இருந்திருக்கும், இனிமேல் பிரச்சனை இருக்காது. லாபம், எதிர்பார்த்த பண லாபம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த வரக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல பெருங்கொண்ட பண லாபம், வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும். தொழில் நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. மெயினாக பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. மெயினாக ப்ரமோஷன், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுத்துருவாரு. உடல் உபதனமே இருக்காது. அடுத்து பூசணத்தில் பிறந்தவங்க, அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு ஆட்டி படைச்சு பூசத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் சனிபான சரியா இல்லையோ நிறைய ஒரு பிரச்சனை, தடை, வம்பு, வழக்கு பிரச்சனைலாம் பார்த்துருப்பாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, இனிமே உங்களுக்கு தொழில நல்ல லாபம் இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக அமைச்சு கொடுத்துருவார். தாயுடைய சொத்து, தந்தையுடைய சொத்துக்கு பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கண்டிப்பாக கிடைக்கும். பெரியப்பா சித்தப்பா உள்ள இல்லை ஒரு பிரச்சனை தான் சரியாகி ஒரு அனுகூலமாக நிறைய ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறாரு. அடுத்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான ஒரு ப்ரெஷர். ஒரு விஷயத்த இவங்க சொன்னாங்க கேட்பாரு, அவங்க சொன்னாங்க கேட்பாரு, ஆனால் இறுதி முடிவு தான் எடுப்பாரு. இவரை பத்தி எது பெருசா பேசணும் கேர் பண்ணிக்க முடியாது. இவர் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கொடுக்குறாரு. நிரந்தரமா வேலை பார்க்க போறீங்க, நிரந்தரமா தொழில் பண்ண போறீங்க. எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா தொழில் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க, தொழில் நல்ல லாபம் கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாகிறது வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி கமிஷன் தொழில், எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, நீங்க நிறைய பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தொழில் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இடுப்பு வலியோ, இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். ஆனால் இந்த தொந்தரவுலாம் இனிமேல் இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எங்கே போய் நீங்கள் லோன் கட்டணும் சரி உடனே கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுப்பாரு. இனிமேல் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சிறப்பாக இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள நேரமாக அமைகிறது.